அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை இவற்றின் காரணமாக கொண்டு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, அவர்களுடைய ஆரோக்கியம், பொருளாதாரம், நிதி நிலைமை, உத்தியோகம், ஆரோக்கியம், கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் தங்களுக்கு ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் தொந்தரவு கொடுக்கலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அதே மாதிரி இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட காலமாக ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவும் ஓரளவுக்கு இந்த விஷயங்களில் பலமாக இருக்கிறதுனால பாக பிரிவினைகளை சுமூகமாக பேசி முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போட்டிருந்த முதலீடுகள் பார்த்தோம் அப்படின்னா சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு பலன்களையோ அல்லது லாபத்தையோ கொடுக்கலாம். ஆனால் தற்சமயம் கொஞ்சம் மந்தமாக செல்லும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி பெரிய அளவில் வாய்ப்புகளோ இல்லை பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளோ தற்சமயத்திற்கு கிடையாதுங்க. கொஞ்சம் பொறுமையை காப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அதிக உழைப்பு, நீண்ட நேர பணிகள் இதெல்லாம் அடிக்கடி உருவாகலாம். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஒரு சில நேரங்களில் அதிக உழைப்பு, நீண்ட நேர பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய உடலையும் மனதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வாக்கலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துங்க. இந்த காலகட்டத்தில் இருந்து வந்த பெரும்பாலான சங்கடங்கள் அப்படிங்கிறது இந்த 28 நாட்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண தேவை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். ராசிநாதனினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சிலருக்கு இடம் மாற்றத்தையும் உருவாக்கும். ஆடை அணிகலன் வாங்குறதன் மூலமாக செலவினங்களும் உண்டாகலாம். எதிர்பார்த்த பணவரவு ஒரு சிலருக்கு இருக்க பெறலாம். வாகன யோகமும் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம். அதே மாதிரி எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் அதில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. எழுத்து வகையில் எதிலையுமே சிக்காமல் கவனமாக இருப்பது அவசியமானது. அதே போல் கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வீண் அலைச்சலும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகளும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. பயனற்ற பயணங்கள் உண்டாகும். பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டியும் பெறலாம்.
குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து கொள்வதும் அவசியமான ஒன்று. பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களினுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும். புதிய நண்பர்களும் தங்களுக்கு கிடைப்பாங்க. அவர்கள் மூலமாக முன்னேற்றம் காண உதவியும் கிடைக்கப்பெறும். அரசியல் துறையினருக்கு எதிலையுமே சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. பணம் சம்பாதிக்கும் திறமையும் அதிகப்படலாம். தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். மாணவர்கள் கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க. அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க. எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும். அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே. வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது. வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும். சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படதாங்க செய்யும். அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னு வரும் பொழுது பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உருவாகும். அதனால் யோசித்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குங்க. யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான
பலன்கள் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், தொழில் பண்ணுறவங்க, வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது. அப்படி இல்லைன்னா நஷ்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே போல் வேலையை முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க. வீண் வாக்கு வாதங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் மாணவர்கள் அப்படின்னு வரும்பொழுது கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதில்ல, தடைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக கடினமாக படிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் போதும் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க.